சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For God shall bring every work into judgment with every secret thing, whether it be good or whether it be evil. Ecclesiastes 12:14. గూఢమైన ప్రతి అంశమును గూర్చి దేవుడు విమర్శ చేయనప్పుడు ఆయన ప్రతి క్రియను అది మంచిదే గాని చెడ్డదే గాని తీర్పులోనికి తెచ్చును. ప్రసంగి గ్రంథం 12వ అధ్యాయం 14వ వాక్యం. ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14. அன்பின் தேவ பிள்ளைகளே, தானியேலுக்கு விரோதமாய் அந்த தேசத்தின் அதிபதிகள் எழுந்து செயல்பட்டார்கள். அது ஒருவேளை தானியேலுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தானியேலை அழைத்த தேவனுக்கு நிச்சயமாய் தெரியும். தானியேலுக்கு விரோதமாய் செயல்பட்டது மட்டுமில்லாதபடிக்கு ராஜாவின் இருதயத்தை தானியேலுக்கு விரோதமாய் திருப்பினார்கள். சிங்க கெபியிலே அவரை போடச் செய்தார்கள். ஆனால் தேவன் பார்த்தார், நியாயம் செய்தார். அங்கே தானியேலுக்கு விரோதமாய் எழும்பி நின்றவர்களை அதே சிங்கக்கெபியிலே போடத்தக்கதாக சூழ்நிலைகளும் காலங்களும் வந்தது. அதை தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நியாயம் தீர்த்தார். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடப்போமானால் ஒரு நாள் நமக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நிச்சயமாய் நியாயத்திலே கொண்டு வருவார். நம்மிடத்திலே நியாயம் கேட்கும் நியாயாதிபதி. அவருக்கு முன்பாக உண்மையும் முத்தமாய் இருக்கத்தக்கதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.